ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது சிக்கன் கிரேவி செய்ய போகிறோங்க. உங்களுக்கு காட்டுறாங்க. அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நம்ம நறுக்கி வச்சுக்கணுங்க. கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேங்க. லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எதனா குறைகள் இருந்தால் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிப்ளை மெசேஜ் நான் பண்ணுறேன். எப்படி இருக்குது எங்கள் டிஷ் நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எப்படி கட் பண்ணணும், கட் பண்ணிவிட்டு எப்படி நம்ம சமைக்கிறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. 4 வெங்காயம், 2 தக்காளி இதுக்கு தேவையான பொருளுங்க. நம்ம இப்போ சிக்கன் கிரேவிக்கு மிளகு போடுறோம். மிளகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், தனியா 1 டீஸ்பூன், 2 கருவேப்பிலை. இது 3 கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணுங்க. இதை வறுத்து நம்ம அரைச்சி வச்சுக்கணும். உங்களுக்கு காட்டுறேன். இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இதெல்லாம் கொஞ்சம் சூடு ஆகட்டோங்க. இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி பொடியை நறுக்கி வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான பொருள் எண்ணெய், பட்டை, லவங்கம், மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கருவேப்பிலை அதெல்லாம் தேவைங்க. இந்த சோம்பு நம்ம வதக்குறோம் இல்லைங்களா, இதில் போடணுங்க. இதெல்லாம் போட்டு இதில் கொஞ்சம் வதங்கணும். மிளகு, ஜீரகம், தனியா, சோம்பு, 2 கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு. இப்போ சூடு ஏறட்டும். தேவையான பொருள் நமக்கு எண்ணெய் தேவை, மிளகாத்தூள், மஞ்சள்தூள், தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், கருவேப்பிலை, அரைச்சி வச்ச இஞ்சி பேஸ்ட் விழுதுங்க. தேவையானது தண்ணிங்க சிக்கனுக்கு ஊற்றுறதுக்கு. இப்போ எப்படி செய்யலான்னு காட்டுங்க. இப்போ இது வறுத்துட்ருக்கோம். இப்போ சூடு ஏறட்டுங்க. இப்போ நம்ம வறுத்துட்டோங்க. இப்போ இது சூடு ஆறுனதுக்கு அப்புறம் இதை அரைக்கணும். உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கடாயிலேருந்து எடுத்துட்டோம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றணுங்க. தேவையான எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் சூடு ஏறினதுக்கு அப்புறம் தான் நம்ம தாளிக்கணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். போடுறோங்க. பட்டை, இலை, பிரிஞ்சி அது போடுறோங்க. அது பொரிஞ்சி வருதுங்களா, இப்போ கருவேப்பிலை போடுறோங்க. வெங்காயம் போடுறோங்க. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருக்குங்க. இன்னும் ப்ரௌனிஷாக கொஞ்சம் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்தது என்ன போடலான்னு காட்டுறேங்க. வெங்காயம் வதங்கிட்டே இருக்குங்க. இதில் நம்ம 2 உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கணும்னா நல்லா சீக்கிரம் வதங்கிடுங்க. நாங்கள் உப்பு போட்டு இப்போ இது வதங்கிட்டு இருக்கோங்க. நீங்கள் எப்போ வெங்காயம் வதக்கினாலும் 2 உப்பு போட்டு வதக்குங்க. நல்லாயிருக்கும், சீக்கிரம் வெந்துடும். இப்போ பாருங்கள், லைட்டாக கலர் மாறுதுங்களா. இப்போ ஜாரில் போட்டுக்கணுங்க. இப்போ இதை அரைக்க போகிறோங்க. அதுக்கு நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி போட போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரம் இப்போ தக்காளியும் வெங்காயம் ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் வதங்கணுங்க. வதங்கிட்டு
வதங்கினதுக்கு அப்புறம் காட்டுறேங்க வீடியோ. இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம இஞ்சி பேஸ்ட்டு எழுதி போட போகிறோங்க. இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோங்க. உங்களுக்கு தேவையானது எவ்வளோ காரமோ அதுக்கு தேவையான நீங்கள் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டோடு சேர்த்து அரைச்சிக்கலாங்க. நல்லா இருக்குங்க அந்த ஃப்ளேவர் வாசனை. இந்த மாதிரி கிரேவி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குது எனக்கு சொல்லுங்கள். ஈஸி தாங்க, கஷ்டமே கிடையாது. இது வதங்குற டைம் தான் நமக்கு தவிர சீக்கிரம் ரெடி ஆகிடும். இப்போ இஞ்சி போட்டிருக்கோங்க, கொஞ்சம் நேரம் வதங்கட்டோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ எல்லாம் வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம சிக்கன் போட போகிறோம். சிக்கன் போட்டு நம்ம மிளகாத்தூள் மஞ்சள்தூள்லாம் போடணுங்க. இப்போ நம்ம சிக்கன் போட்டோங்க. இப்போ இது எல்லாமே நமக்கு கொஞ்சம் கலரணுங்க. இப்போ நம்ம சிக்கன் நல்லா கலரிட்டோம். இப்போ மஞ்சள்தூள் போட போகிறோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோங்க. அதை போட்டு இப்போ கிளறணுங்க. நல்லா போட்டு அடிக்கும் மேலுக்கும் நல்லா கிளறி விடணுங்க. இப்போ நம்ம எல்லாம் போட்டு கிளறி இருக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடுவோங்க. அதில் தண்ணி விடும். அதை பார்த்துட்டு நம்ம அளவாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ மூடுறோங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. இப்போ சிக்கன் எப்படியே பிரசர்ன மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? இப்போ இந்த டைமில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. கறி நனைகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோங்க. நம்ம கறி எல்லாம் நனைகிற அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதுலேயே நமக்கு சுண்ட சுண்ட இன்னும் கொஞ்சம் தண்ணி வரும். கொஞ்ச நேரம் மூடி வைப்போங்க. உப்பு போட்டுட்டேங்க, நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கொதிக்குதுங்க. இப்போ கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம தேவையான உப்பு போடணும். போட்டுட்டு கொஞ்சம் கிளறணுங்க. கேட்டு காரம் உப்பெல்லாம் உங்களுக்கு போதுமான்னு பார்த்துட்டு நம்ம மூடி வைக்கணுங்க. அப்புறமா தான் நம்ம அந்த மிளகு சீரகம்லாம் அரைச்சோம் இல்லைங்களா, அது போட்டுட்டு நம்ம இறக்கிடலாங்க. சிக்கன் கொதிக்குது பாருங்க. இப்போ இன்னும் இந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் சுண்டணுங்க. எவ்வளோ எல்லோ கலரா அழகா இருக்கு பாருங்க. நல்ல நறுமணமா வாசனை நல்லா தூக்குதுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு செம்ம வாசனை இருக்கும். முட்டை இதில் வேக வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சு அந்த மிளகு சீரகம்லாம் போட போகிறோங்க. இப்போ நம்ம போட போகிறோங்க. இப்போ அதை போட்டுட்டு கலரணுங்க. இதை போட்டுட்டு நம்ம கலர்றோங்க. கலரிட்டு கொஞ்சம் நேரம் இதை அப்படியே சுண்டிடுங்க. சுண்டதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேங்க வீடியோ. நல்லா இருக்குங்க. இப்போ திறக்க போகிறோங்க. இப்போ எப்படி இருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் சுண்டணுங்க, கிரேவி ஆகணும். இப்போ நம்ம மசாலாலாம் போட்டுன்னு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. எல்லோ கலரில் சூப்பராக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் சுண்டடிச்சுன்னா உங்கள்கிட்ட காட்டுறேங்க. செம்மையா ருசியாக டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். இப்போ கிரேவி ஆயிடுச்சுங்க. நம்ம கொத்தமல்லி போட போகிறோம். கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்க வேண்டியதாங்க. இப்போ கொத்தமல்லி போட்டு கலரிட்டோங்க. ரெடிங்க. இப்போ சாப்பிடலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரைஸ் எடுத்து வச்சுருக்கோம். இதில் சிக்கன் கிரேவி போட போகிறோங்க.
இப்போ நம்ம சிக்கன் கிரேவி வைக்கிறோங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம சிக்கன் கிரேவி பண்ணிட்டோங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம இதை கலந்து சாப்பிட்லாங்க. உப்பு காரம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறேங்க. சுட சுட சூப்பராக சுவையாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சிக்கன் கிரேவி எப்படி இருக்குது சொல்லுங்கள். பாய்.